நீங்கள் ஆர்மிக்கு வந்ததுக்கு பிறகு கோயிலுக்குள்ளே போய் இந்த ரெஜிமெண்ட்டுடைய ஒற்றுமையை பேணுவதற்காக அவர் இந்த சின்ன விஷயத்தை ஏன் விட்டு கொடுக்கக்கூடாது? இவர் இதை செஞ்சாதான் ரெஜிமெண்ட் ஒற்றுமை இருக்கும், இல்லைன்னா ஒற்றுமை குலைந்து போயிடுன்றது வேர் இஸ் த எம்பைரிக்கல் எவிடன்ஸ். ஆர்மியில் ஒழுங்கு ஒருத்தர் அவங்க விருப்பத்தை அவங்க பேண தொடங்கினா அதில் ஒரு டிஸ்கஷன் வருது, அதில் ஒரு டிபேட் வருது. ஏற்கனவே ஒரு குழுவாக இயங்க வேண்டியவர்கள் மத்தியில் ஏதோ ஒரு டிஸ்கஷன், இது ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்கஷன், ஏதோ ஒரு டிஸ்கஷனில் அந்த ஒற்றுமைக்கு ஏதாவது பங்கம் வந்துடும். ஒழுங்கை மீறிட்டாங்க. என்ன ஒழுங்கு, ஏன் மீறினாங்க? என்னுடைய ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர்களுடைய மத நம்பிக்கையை மதிப்பதற்குரிய அனைத்தையும் நான் செய்கிறேன். அந்த மதத்தவனாக மாறி அந்த வழிபாட்டை என்னால் செய்வது கடினம், இயலாது. அது ஏன் கடினம், ஏன் இயலாது என்றால், இப்போ ஆர்மிக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல, அந்த தர்மத்தின் அடிப்படையில் ஆர்மியில் மேலே கமாண்டர் ஒன்று சொன்னார்னா அந்த தர்மத்தை மீறி இருக்கிறார். அப்போ தர்ம விரோதமாக நடந்ததற்காக இந்த தண்டனை. முப்படைகளின் தளபதி துவேதி இருக்கார்ல, அவர் ராமபத்ராச்சாரியான்னு மத்திய பிரதேசத்தில் ஒரு சாமியார். அவரை போய் பார்க்குறாரு. நீ சாமியாரை பார்க்குறது உன்னுடைய உரிமை, ஆனால் நீ முப்படை தளபதி ட்ரெஸ்ஸிலேயே போய் பார்க்குற, அதை வீடியோ எடுக்க விடுற. யார் நம்ம சந்திரசூடு விநாயகர் பூஜை பண்ண மாதிரி மோடியை வச்சு பண்ணார்ல, அந்த மாதிரி போய் நீ ராமபத்ராச்சாரியா பார்க்குற. அவர்கிட்ட போய் ஒரு தீட்சை வாங்குறாராம். ஒரு இராணுவ முப்படை தளபதி யூனிஃபார்மில் தீட்சை வாங்கலாமா? முகமது சுபேர் அவர் விடுமுறையில் போகிறாரு. விடுமுறையில் போயிட்டு திரும்பி வரும்போது தாடி வளர்த்துக்கிட்டு வர்றாரு. ஒரு மத நம்பிக்கையின் பொருட்டு தாடி வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அப்போது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, தாடியை ஷேவ் பண்ணுன்னு, தாடி வைக்கக்கூடாதுன்னு. முகமது சுபேர் என்ன கேட்குறாரு, என்னை போன்ற முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் தாடி வச்சுருக்கிறாங்க, என்ன மட்டும் ஷேவ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2002க்கு முன்னால் வரைக்கும் தாடி வைப்பது அனுமதிக்கப்பட்டது, எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். இஸ்லாமுக்கு தாடி வைக்கிறது எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, சும்மா கிடையாது. பாகிஸ்தான் ராணுவத்தில் சேவ் பண்ணிருக்காங்களா, தாடி வச்சுருக்காங்க. எல்லாரும் துருக்கி ராணுவத்தில் சேவ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த முஸ்லீம் நாட்டிலலாம் எப்படி சேவ் பண்ணியிருக்கிறான். அப்புறம் நீ மட்டும் தாடி எசென்ஷியல்ன்ற இப்படின்னு பெரிய நீண்ட வரலாற்று ஆய்வுகள்லாம் நடத்தி 33 அடிப்படையில் அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தலாமா இல்லையா? கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. நீ ஏன் கட்டுப்படலை, கூட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க. நான் இந்த கேள்வியை இப்படி திருப்பி கேட்குறேன். ஆர்டிகிள் 21 உயிர் வாழும் உரிமை. ஒரு போர் முனையில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய் எனக்கு உயிருக்கு பயமாக இருக்குது அப்படின்னு துப்பாக்கியை போட்டு ஒடியான்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா? மோடி கான்ஸ்டியூஷனை பற்றி பேசும்போதெல்லாம் உரிமைன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது, கடமையை பேசணும். கடமை என்ன? அதான் விஸ்வகர்மா திட்டம். இது போன்ற செய்திகளை, நீதிமன்றம் சார்ந்த செய்திகளை, உள்ளூர் செய்திகளை பார்ப்பதற்கு வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம், டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். சாம்வேல் கமலேசன் அப்படிங்கிற ஒரு இராணுவ அதிகாரி. அவர் கிறிஸ்தவர். அவர் கோயில் கருவறைக்குள்ளே போய் நான் என்னால் வழிபாடு நடத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை, ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு. இல்லை அவங்க மீது எடுத்த ஒழுங்கு நடவடிக்கை சரிதான் அப்படின்னு சொல்லி அவரை கிட்டத்தட்ட பணி நீக்கம் செஞ்சிடறாங்க. வெளியில் தோரணைக்கு பார்க்கும் பொழுது 2-3 வருஷம் இருக்குது. ரைட் விங் சார்ந்தவர்கள் பேசும்போது இல்லை, அது இராணுவத்தின் ஒழுங்குக்கு அதை பேணுவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரிதான் என்றும், ஒரு தரப்பார் இல்லை இது ஒருத்தருடைய வழிபாட்டு உரிமை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய மனசான்று சம்மந்தப்பட்டது, இதில் தேவையில்லாமல் நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வருஷம் பார்க்க முடிஞ்சது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதனுடைய பின்னணி என்ன? நமக்கெல்லாம் பிரச்சனை வேறங்க. ஆனால் இராணுவன்றது தனி, அது டிசிப்ளின், அதுதான் அடிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னது போல் இராணுவ ஒழுங்கு, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அடிக்கடி புழங்குற வார்த்தை சட்டம் ஒழுங்கு. நம்ம சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு. இப்போ ஒரு ஒழுங்கு அப்படின்ற சட்டத்தை தனியாக வச்சுருவோம், ஒழுங்குன்ற வார்த்தையை எடுத்துக்குவோம். ஒரு 1930கள் இல்லை 40களுக்கு முன்னால் வரைக்கும், இல்லை நம்ம கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னால் வரைக்கும், தலித்துகள் கோயிலுக்குள்ளே நுழைவது ஒழுங்கை மீறிய செயலா இல்லையா? ஒழுங்கை மீறிட்டாங்கன்னு சொல்லி ஒழுங்கை மீறியதா இல்லையா? அன்று நிலவிய சமூக ஒழுங்கை மீறியது, சட்டத்தை மீறியதாகவும் தீர்ப்பு இருக்குது. நம்ம ஊர்லேயே கமுதி கோயில்
வழக்கில் தீர்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒழுங்கு இருக்கு இல்லையா, இன்னைக்கு கருவறைக்குள்ளே நீங்கள் நுழையிறது சட்டத்தை மீறிய செயலா இல்லையா, ஒழுங்கை மீறிய செயலா இல்லையா? ஆஸ் ஆஃப் நவ் அப்படிதான், ஒழுங்கு தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சமூகமாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், அப்படி ஒரு விதி ஒழுங்கு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஒழுங்கை மீறிட்டாங்க அப்படின்னு அதை அப்டிராக்டாக சூக்குமமாக பார்க்கக்கூடாது. என்ன ஒழுங்கு, ஏன் மீறினாங்க? வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் என்ற விஷயத்துக்குள்ளே போனோம்னாக்கா அந்த ஒழுங்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படை சரிதானா, அது மிக அவசியமானது தானா அப்படின்னு ஒரு கருத்துக்கு வரலாம். அந்த மீறலும் அதே போல் அவசியமானது தானா அப்படின்ற கருத்துக்கு வரலாம். முதல்ல இதை கிளியர் பண்ணிக்கிட்டா தான் இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போக முடியும். சரி, இப்போ லெப்டினன்ட் கமலேசன் இருக்கார் இல்லையா, சாமுவேல் கமலேசன், அவர் வந்து ஒரு கேவல்ரி யூனிட் குதிரைப்படையில் வந்து அவர் இருக்கிறாரு. அவர் வந்து அங்கே ஒரு ட்ரூப் லீடர், ஒரு ஸ்குவாட்ரனுக்கு ஒரு ட்ரூப் லீடர். அதில் வந்து என்ன அப்படின்னா 2 இது இருக்குது. ஒரு ஹிந்து ரெஜிமெண்ட்டு, சிக் ரெஜிமெண்ட், இப்படி 2 இருக்குது. இந்த ரெஜிமெண்ட்டினுடைய தலைவர்கள் இருக்காங்க. ராணுவத்துக்குள்ளே ரெஜிமெண்ட்ஸ் வந்து மத ரீதியாக இருக்குது, ஜாதி ரீதியாக இருக்குது. இப்படி இப்போ கோர்கா ரெஜிமெண்ட், மராத்தா ரெஜிமெண்ட், ஜாட் ரெஜிமெண்ட், இப்படி ரெஜிமெண்ட், இப்போ மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இப்படி இருக்குது. இந்த ரெஜிமெண்ட்டுக்கு வந்து அவர் தலைவராக இருக்கார். வாரந்தோறுமோ ஏதோ ஒரு பீரியாடிக்கலாக அங்கே நடக்கிற வழிபாடுகள், இப்போ அவர்கள் இராணுவத்துக்குள்ளே இப்படி சில ஏற்பாடுகள் இருக்குது. அதாவது இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அவரவர்களுக்குரிய வழிபாட்டு தலங்கள், ஸ்பிரிச்சுவல் வெல்ஃபேரை பேணுவது. ஆமாம், அது இல்லாமல் சர்வ தர்மஸ்தல் அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கே இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. இவருடைய இதில் வந்து இந்து மற்றும் சீக்கிய வழிபாட்டுக்குரிய இது மட்டும்தான் இருக்குது. சர்வ தர்மஸ்தல் அப்படின்னு ஒன்று இல்லை. ஓகே, இப்போ இவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த வழிபாடு நடக்குது இல்லையா, அப்போ வந்து இந்த வழிபாட்டுக்கு இவர் தலைமை தாங்கி நடத்தணும். தலைமை தாங்கி நடத்துறது என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் அர்ச்சகர் பார்க்குற வேலையை அவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழிபாட்டில் சீக்கிய வழிபாடுனா தலையில் துணியை கட்டிக்கிறது, செருப்பை கழட்டிடுறேன், அவங்களோட சேர்ந்து நின்று நிற்கிறேன். ஆனால் அந்த கருவறைக்குள்ளே சென்று வழிபாடு செய்வது இருக்கு இல்லையா, அது என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது. அதனால் அதை மட்டும் என்ன செய்ய சொல்லாதீங்க, அதை அவங்க யாராவது செய்யட்டும், இல்லை நான் செய்வது வந்து என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது. மற்றபடி இதற்கு என்னுடைய ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர்களுடைய மத நம்பிக்கையை மதிப்பதற்குரிய அனைத்தையும் நான் செய்கிறேன். அந்த மதத்தவனாக மாறி அந்த வழிபாட்டை என்னால் செய்வது கடினம், இயலாது. அது ஏன் கடினம், ஏன் இயலாது என்றால், என்னுடைய மத நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதற்கு இது எதிராக இருக்குது அப்படின்றதான். இப்போ இந்த விஷயத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போது நான் ஒரு நாத்திகன், நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால், கோயிலில் செருப்பை கழட்டி வெளியே போட்டு போகணுமா, அப்படி போகணும். அதுக்கு வேற என்ன முறைகள் சொல்கிறாங்க? கோயிலுக்கு போகும்போது சில, நான் சாமி கும்பிடுறேன்னா இல்லையான்றது இம்மெட்டீரியல். ஆனால் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிற வழிமுறைகள், அதை ஏன் மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு, அந்த கற்சிலைக்கு நான் கொடுக்குற மதிப்பு என்பதை காட்டிலும் இறை நம்பிக்கை கொண்டோம். இல்லை நான் ஒரு தர்காவுக்கு போகிறேன், மஸ்ஜிதுக்கு போகிறேன் அப்படின்னா தலையில் துணியை கட்டிக்கணும் அப்படின்றது அங்கே உள்ள, அதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். இது இப்போ நான் சொல்கிறது இல்லை, பெரியார் உள்ளிட்டு எப்பொழுது அவ்வளோ தீவிர நாத்திகம் பேசியவர். அதுதான் அவர் வந்து அதை மதிப்பதற்கு, அவர் அந்த உணர்வை மதிப்பதற்கு தவறியதில்லை. ஆனால் என்ன, நீ சாமி கும்பிடு அப்படின்னு கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு ரீசெண்டாக ஒன்று நான் சொல்கிறேன். பழனியை பற்றி ஒரு தீர்ப்பு வந்துச்சு, நம்ம சென்னை ஹைகோர்ட்டினுடைய மதுரை கிளையில் நீதிபதி ஸ்ரீமதி கொடுத்தாங்க. அந்த இஸ்லாமியர்கள் அந்த பழனி மேலே போனோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரெஜிஸ்டரில் இந்த ஃபெய்த்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கையெழுத்து போட்டு போ. அது ஒரு நகைப்புக்குரிய சிறுபிள்ளைத்தனம். அது ஒரு ஃபெய்த்துக்கு வந்து கையெழுத்தா போட முடியும்? இல்லை, சும்மா கூட எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கூட கையெழுத்து போட்டு எதை வேணா பண்ணிட்டு போகலாம். அது ஒரு அபத்தமானது. அப்போ அங்கே என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வழிபாட்டு தலத்தின் ஒழுங்குகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன், அப்படிதான் கேட்க முடியும்.
அதுதான் ஆப்ஜெக்டிவாக சாத்தியமானது. அதைத்தான் இவர் சாமுவேல் கமலேசன் சொல்லியிருக்கிறார். இல்லை, அதைத்தானே எப்படி சொல்றீங்க? இதுக்கு மேல அது நீங்க சொல்ற மாதிரி இந்து சீக்கிய வழிபாட்டிடங்கள் இருக்குது, சர்வ மத வழிபாட்டிடம் அங்க இல்லை. அங்க வந்து அந்த குறிப்பிட்ட குழுவினருடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற வகையில் வழிபாட்டை முன்னின்று அதை வந்து முறைப்படுத்தணும், அதை வழி நடத்தணும் அப்படிங்கிற பொழுது அந்த குறிப்பிட்ட ஒழுங்குங்கிறது கோயில் தொடர்பானது மட்டும் இல்லை, இராணுவம் அது தொடர்பான ஒரு ஒழுங்கு. அதில் நீங்கள் இதை முன்னின்று நடத்துங்க. வழக்கம் ஒரு மரபு போல வெளியில் படிக்கும்போது எல்லா அந்த ரெஜிமெண்ட் சார்ந்தவங்களும் பண்ண தான் செய்கிறாங்க. இவர் வந்து அது ஒரு ஒழுங்கு அப்படின்னு நிறுவப்பட்டு இருக்குது. அந்த வீக்லி பரேடு மாதிரி ரிலீஜியஸ் பரேடு, அவங்க போய் நமாஸ் படிக்கிறதோ, சீக்கிய குருத்வாராக்கள் போய் வழிபடுறதோ, அதே மாதிரி அது ஒரு ஒழுங்கு. அதை அந்த மரபில் இவர் வந்து இல்லை நான் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன மீறல் அப்படிதான் அதை புரிஞ்சுக்க முடியுது. இல்லை இப்போ அதுதான் அவங்க சொல்றாங்க, மிலிட்டரி டிசிப்ளினை வந்து நீங்க மீறிட்டீங்க. இந்த வழக்கில் அவர் உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. உயர்நீதிமன்றம் சொல்ற தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, யூ ஹாவ் டிசோபேடு த லாஃபுல் கமாண்ட், சட்ட ரீதியான ஆணை, அதை நீங்கள் மீறி இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த சட்ட ரீதியான ஆணைன்னு ரெண்டு சொல்லு இருக்குது. ஆணை அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன், அது சட்ட ரீதியானதா அப்படின்றது கேள்வி. சட்ட ரீதியானதா என்பதுதான் கேள்வி. சட்ட ரீதியானதா அப்படின்றத எதை வைத்து முடிவு செய்வது? இதுல என்னென்ன சட்டங்கள் சம்பந்தப்பட்டிருக்குது? அரசமைப்பு சட்டத்துல நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு இருக்குது. அது அடிப்படை உரிமை அப்படின்றது கருத்துரிமையில தொடங்கி உயிர் வாழும் உரிமையில தொடங்கி வழிபாட்டு உரிமை, மனசாட்சி உரிமை வரையிலானவையெல்லாம் அடிப்படை உரிமைகள். அப்போ கருத்துரிமைனா ஆர்டிகல் 19, அப்புறம் உயிர் வாழும் உரிமைனா ஆர்டிகல் 21, அப்புறம் ஆர்டிகல் 25 வந்து மதச்சான்று உரிமை அல்லது மத உரிமைன்னு சொல்லப்படுது. ஆர்டிகல் 33 அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த 33 அப்படின்றது இராணுவத்துக்கானது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆர்டிகல் 33 அடிப்படையில் இராணுவ சிப்பாய்கள் அல்லது அதிகாரிகள் யார் வாட்டவர் அந்த இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை இந்த 33 கட்டுப்படுத்தும். 33 படி இப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்ம அடிப்படை உரிமை கோர்றோம் இல்லையா, அதுவும் இது வேறுபட்டது. அது 33 அடிப்படையில் வேறுபட்டதுன்னா என்ன பொருள்னா, 33 அடிப்படையில் உங்களுடைய இந்த மற்ற அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இராணுவத்தினுடைய. இங்க வெளியில இருக்கிற சாதாரண மக்களுக்கு மத்தியில டெமோக்ராட்டிக் ரைட் அப்படின்னு சொல்றதுக்குன்னா, ஆர்மிக்குள்ள அதே மாதிரியான டெமோக்ராட்டிக் ரைட்டை கோர முடியாது. அப்படியா? உங்களுக்கு ஆர்மிக்குள்ள அந்த டெமோக்ராட்டிக் ரைட்டை உங்களுடைய சுப்பீரியர்ஸ் அந்த இராணுவ கட்டுப்பாட்டின் தேவை கருதி அனுமதிக்கிற வரை, இராணுவ ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டின் தேவை கருதி அதை வரம்புக்கு உட்படுத்த முடியும், அப்படி சொல்லலாம். இப்போ இந்த லாஃபுல் கமாண்ட் இருக்கு இல்லையா, அதில் 2 சட்டப்பிரிவு இருக்குன்னு சொன்னேன். ஆர்டிகல் 25 அப்படின்றது மனச்சான்று உரிமை அல்லது மத வழிபாட்டு உரிமை. அந்த அடிப்படையில் நான் ஒரு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவன், நான் இது செய்ய முடியாது, ஆனால் இதுக்கு மதிப்பு கொடுத்து நான் அப்படி நடந்துக்கிறேன், என்னையே போய் செய்ய சொல்லாதீங்க அதை. ஏன்னா எங்களுடைய ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து வேறொரு தெய்வத்தை நீ வழிபடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கடவுள் அன்றி. ஆமாம், அந்த கடவுள் அவங்க நம்புகிற கடவுள் அன்றி வேற ஒன்றை வழிபடக்கூடாது அப்படின்னு அதில் சொல்லியிருக்குது. அதனால நான் வந்து அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இந்த கமாண்ட் இருக்கு இல்லையா, அது லாஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஆர்டிகல் 33 மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கூட ஆர்டிகல் 25 ஒன்று இருக்குது. இது ரெண்டோட இன்டர்பிளேல தான், இன்டர்பிளேன்னா என்ன சொல்றது, இரண்டும் கலந்து ஊடாடுது. இது ஊடாடுகின்ற நிலையில் தான் அந்த லாஃபுல் என்பதற்கான அர்த்தம் வருது. அப்போ இந்த 25 கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி முடிவு செய்வது? இதுக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதுல இருக்குது. இந்த வரியை நான் அப்படியே சொல்றேன். அப்சல்யூட் நெசசரி ஸ்டாண்டர்ட் வேரின் ரெஸ்ட்ரிக்ஷன் மஸ்ட் பி பேஸ்ட் on what is absolutely necessary for the needs of discipline. தவிர்க்க முடியாத ஒழுங்கின் தேவைக்கான, ஆமா, தவிர்க்கவே முடியாது என்ற இடத்தில் தான்
அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல அப்படி இருக்குதா அப்படின்றது தான் கேள்வி. இந்த இடத்துல இதை பற்றி ஆப்ரேட் பண்ணுறவங்க எங்கே சொல்கிறாங்கன்னாக்கா, அந்த லாஃபுல் கமாண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் முதல்ல இவங்க எதை வைக்கிறாங்கன்னா கீழ்ப்படிதல் வைக்கிறாங்க, மத உரிமையை அதுக்கப்புறம் வைக்கிறாங்க. அதனால சாமுவேல் கமலேசன் இந்த கட்டுப்பாடுக்கு மேலே மதத்தை வச்சுட்டாரு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து கட்டுப்பாட்டுக்கு கீழே மதத்தை வைக்கிறாங்க. கீழே மதத்தை வைக்கிறாங்கன்னா அவருடைய மத வழிபாட்டு உரிமையை வைக்கிறார். இதுதான் இந்த வழக்கை அணுகுகின்ற முறையில் இருக்க வேறுபாடு. அவர் வந்து தன்னுடைய மத நம்பிக்கையை கட்டுப்பாட்டுக்கு மேலே வைக்கிறாரு அப்படின்னு அந்த நடவடிக்கையை வந்து நியாயப்படுத்தி அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் வேறு பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளில் இந்த அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தும் போது என்ன அளவுகோல்ன்றதான் நான் சொன்னேன். அப்சல்யூட்லி நெசசரி ஃபார் த நீட்ஸ் ஆஃப் டிசிப்ளின். இது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் இருக்கு. சரி, அந்த வழிகாட்டுதல இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உயர்நீதிமன்றம் செய்யல. உயர்நீதிமன்றம் சொன்னதை சரின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்த பேசும்போது ஒரு விஷயத்த பேசணும். இப்போ இந்த மாதிரி முறைகள் இருக்குது. இப்போ ஒரு ரெஜிமெண்ட்டோடைய தலைவர் அல்லது அந்த இந்த ஸ்குவாட்ரன் ட்ரூப் லீடர் அவர் தான் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரபு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உருவாக்கப்படுது, அது தொடர்ந்து இருந்து வருது. அப்போது இந்த மரபுகள் மாறாதவையா? இராணுவம் இந்த மரபுகளை மாற்றுவதில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வியை கேட்டாக்க நான் இதற்கு ஒப்பீடு சொல்வதற்கு வேறொரு வழக்கு சொல்கிறேன். முகமது ஜுபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு சிப்பாய். அவர் முகமது ஜுபேர் அவர் வந்து ஃபிட்டராகவோ என்னவோ இருக்கிறாரு. அங்கே அவர் விடுமுறையில் போகிறாரு. விடுமுறையில் போயிட்டு திரும்பி வரும்போது தாடி வளர்த்துக்கிட்டு வர்றாரு. ஒரு மத நம்பிக்கையின் பொருட்டு தாடி வளர்த்துக்கிட்டு வர்றாரு. அப்போது அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, தாடியை ஷேவ் பண்ணுன்றாங்க, தாடி வைக்கக்கூடாதுன்றாங்க. முகமது ஜுபேர் என்ன கேட்குறாரு, என்னை போன்ற முஸ்லீம்கள் இங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் தாடி வச்சுருக்கிறாங்க, என்னை மட்டும் ஷேவ் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அப்போ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2002க்கு முன்னால் வரைக்கும் தாடி வைப்பது அனுமதிக்கப்பட்டது. எந்த ஆண்டு நடக்குது இந்த வழக்கு? 2017 சுப்ரீம் கோர்ட்டில். 2002 சந்திரசூட் தான் இதில் பெஞ்சில் ஒருத்தர். 2002க்கு முன்னால் வரைக்கும் இஸ்லாமியர்கள் தாடி வைப்பது IAFல அனுமதிக்கப்பட்டது. அப்போ 2002க்கு முன்னால் ஜாயின் பண்ணவங்களெல்லாம் இன்று வரை தாடி வைத்துக் கொள்ளலாம், தாடியை தொடர்ந்து பராமரிக்கலாம். ஆனால் 2002க்கு பிறகு ஜாயின் பண்ணவங்களுக்கு தாடி வைக்கிற உரிமை கிடையாது. SAR மாதிரியே இருக்குது எனக்கு கேட்கறதுக்கு. அவர் என்னங்க ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா அதான் கிடையாது. தாடி வைத்துக் கொள்வதில் சம உரிமை. அந்த முஸ்லீம் அனுமதிக்கிறீங்க, என்ன அனுமதிக்க மாட்டேன்றீங்க, ஆர்டிகல் 14 அது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்று அவர் எழுப்புறாரு, சரி அதை விடுங்க, சீக்கியர்கள் இப்போ ஜாயின் பண்ணவங்கலாம் தாடி வச்சுட்டு தானே வராங்க, என் கூட வந்தவங்களே அவங்க தாடி வச்சுருக்கிறாங்க, நான் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னும் போது வேற ஒரு அளவுகோல் அங்கே ஆப்ரேட் ஆகுது. அந்த அளவுகோல் என்னன்றது ரொம்ப முக்கியம். இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புலையும் இருக்குது. இந்த சந்திரசூட் அமர்வு வந்து அதற்கு முன்னால் கொடுத்த ஹைகோர்ட் தீர்ப்பை வந்து உறுதிப்படுத்துது. ஹைகோர்ட் தீர்ப்பில் அது இருக்குது. அது என்னன்னு கேட்டால், சீக்கியர்களுக்கு தாடி வைப்பது என்பது அத்தியாவசிய மத கடமை. தாடியை வெட்டக்கூடாது, மாதிரி வைக்கணும், இந்த கிருப்பான் வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய அப்சல்யூட்டாக வந்து அவங்களுக்கு தேவை. அதுக்கு பேர் டேர்ம் என்னன்னு கேட்டாக்க எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ், ERPன்னு சொல்லுவாங்க. எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ். இஸ்லாமுக்கு தாடி வைக்கிறது எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, சும்மா கிடையாது. பாகிஸ்தான் இராணுவத்தில் சேவ் பண்ணியிருக்காங்களா, தாடி வச்சுருக்காங்களா எல்லாரும்? துருக்கி இராணுவத்தில் சேவ் பண்ணியிருக்காங்களா பாருங்கள், அந்த முஸ்லீம் நாட்டிலலாம் எப்படி சேவ் பண்ணியிருக்கிறான். அப்புறம் நீ மட்டும் தாடி எசென்ஷியல்ன்ற இப்படின்னு பெரிய நீண்ட வரலாற்று ஆய்வுகள்லாம் வந்து நடத்தி, அதனால் உங்களுக்கு தாடி அவசியமானதல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதப்படுது. ஆமாம், அதனால் இஸ்லாமுக்கு தேவையில்லை, அதனால் சீக்கியர் தாடி வைக்கலாம், நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த 2 அளவுகோல்களின் அடிப்படையில் நிராகரிக்கப்படுது. 2வது அளவுகோல் படி சீக்கியர்கள் தாடி வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படலாம் என்றால், ஒரு புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர் தன் மத நம்பிக்கையின்படி, நான் இது மாதிரி உருவ வழிபாடோ இல்லை இந்த மாதிரி வழிபாடு, என் கடவுளை தவிர வேற ஒன்றை
அந்த வழிபாட்டில் ஈடுபடுவது என் மத உரிமைக்கு முரணானது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் அது இல்லையா. இது thou shall not worship another god அப்படின்றது இஸ்லாத் மாதிரியே வந்து அவனன்றி எசென்ஷியல் தான் இல்லையா, அது எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் தான் அது. அப்போ இதை அவருக்கு அனுமதித்திருக்கணும். ஆனால் அந்த அளவுகோல் இங்கே பயன்படுத்தப்படவில்லை. அப்போ 2 பாயிண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும். ஒரு பாயிண்ட்டு, இந்த விதிகள் மாற்றப்பட முடியாதவை அல்ல, இராணுவமே அதை வந்து மாற்றி கொண்டு வந்திருக்கிறது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் என்ற முறையில் அவர்களுக்கு அனுமதித்ததை இவருக்கு நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் அப்படின்றது. அந்த வகையில் இது முரண்பாடானது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் கிட்ட தான் வந்து வருது. கோபால் சங்கர நாராயணன்ற சீனியர் கவுன்சில் வந்து அப்பீர் ஆகிறாரு. அவர் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். அதாவது அந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர்களுடைய மத நம்பிக்கையை மதிக்கும் விதத்தில் எல்லா வகையிலும் அவர் நடந்துக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அந்த இடத்துல சர்வ தர்மஸ்தல் இல்லை, அது இருந்தால் அவர் செய்ய தயார், அது இல்லை. அங்கே இருக்கிறது இது மட்டும்தான் இருக்குது, சீக்கியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மட்டும்தான் இருக்குது, அதில் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது வந்து ஹைகோர்ட் சொல்லியிருக்கிறது இப்படி ஆர்டிகிள் 25, 33 கிளாஷ் ஆகக்கூடிய ஒன்று. அதனால இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒன்றிய அரசுக்கு ஒரு நோட்டீஸ் போடுங்க, இது ஒரு கான்ஸ்டியூஷனல் இஷ்யூ, அதை அந்த முறையில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை நீதிபதி சூரியகாந்த் வந்து நிராகரிச்சிடுறாரு. நிராகரிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, இந்த நபர் வந்து ஒரு கண்டாங்கரஸ் ஃபெலோ அப்படின்றது போலீஸ்காரங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க கிரிமினல்களுக்கு, திருத்த முடியாத கிரிமினல், அடங்காப்பிடாரி, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம்னு வச்சுங்க. அது மாதிரி மிஸ்ஃபிட் டு பி இன் த ஆர்மி, பிகாஸ் இந்த ஆர்டர் ஒழுங்க வந்து மீறுறாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு மேல சில கமெண்ட் பாஸ் பண்றாங்க. பெரும்பான்மையின் உணர்வை மதிக்கவில்லை, இது இந்த கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ண. நீதிமன்றம் சொல்ற பெரும்பான்மை வந்து அந்த ரெஜிமெண்ட் அதுல இருக்க பெரும்பான்மை தான் இந்து சீக்கியர்கள் உணர்வை வந்து மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்போ இந்த வழக்கறிஞர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க, சரி நீங்க அப்படிதான் தண்டிக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, தவறுக்கு தகுந்த தண்டனை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அவரை சம்மரி டிஸ்மிசல்னு வேலையை விட்டு நீக்கியிருக்கிறாங்க. இத்தனை நாள் அவர் பணியாற்றிய காலத்தில் ஒரு சிறிய கரும்புள்ளி கூட அவருடைய பணிக்காலத்தில் கிடையாது. அப்படி இருக்கிறவருக்கு வந்து பென்ஷன் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, எதுவும் கிடையாது, போ வீட்டுக்கு என்று சொல்வது வந்து ரொம்ப அதீதமாக இருக்குது. தண்டனை குறைப்பு கேட்டிருக்கிறார். அதையும் நீதிபதி சூரியகாந்த் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத போது இந்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, மை லார்ட், திஸ் வில் சென்ட் எ ராங் மெசேஜ் அப்படின்றார். இது இப்படி ஒன்று சொன்னீங்கன்னா இது ஒரு தவறான செய்தியை இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் அளிக்கும். அப்படின்னா என்ன பொருள், இந்த மாதிரி ஒரு சிறுபான்மையினுடைய மத உரிமை அப்படின்றத இப்படி மட்டையடியாக நீங்கள் வந்து அலட்சியப்படுத்துவது போல, நசுக்குவது போல இது அமையும் அப்படின்றதுக்காக தான் திஸ் வில் சென்ட் அ ராங் மெசேஜ். இது நம்ம நாடு வந்து ஒரு மதசார்பற்ற நாடு, எல்லா மதத்தையும் சமமாக பாவித்தல் தான் மதச்சார்பின்மைன்னு நம்ம ஒரு கோட்பாடு வச்சிருக்கிறோம். அந்த கோட்பாடுக்கு இது பொருத்தமாக அமையவில்லைன்றதுல இருந்தால் அவர் அதை திஸ் வில் சென்ட் அ ராங் மெசேஜ்ன்றார். உடனே ஒரு பதிலுக்கு வந்து ஒரு பஞ்ச் டயலாக் சொல்றாரு தலைமை நீதிபதி, நோ, திஸ் வில் சென்ட் அ ஸ்ட்ராங் மெசேஜ்ன்றார். அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த ஸ்ட்ராங் மெசேஜ்னா என்ன, இந்த பெரும்பான்மைக்கு ஏற்கனவே அவர் சொன்னதை, பெரும்பான்மைக்கு கட்டுப்படாவிட்டால் இந்த ஒழுங்கு நடவடிக்கைகள் அது நியாயப்படுத்தப்படும். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா அடிப்படையும் இருக்குது அவர் சொல்றதுல. வெறும் ஒழுங்கை நிலைநாட்டுவது மட்டும் இல்லை, இவ்வளவையும் பேசியிருக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நீதிபதி வந்து அதை சூரியகாந்த் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்ததுக்கு பிறகு வழங்கிய மிக முக்கியமா அரசமைப்பு சட்ட நாளுக்கு அடுத்த நாள் வழங்கிய தீர்ப்பு இது என்ற வகையில் இது ரொம்ப இன்னும் முக்கியமானது. அவர் நான் வந்து விட்டேன் என்று அறிவிப்பதற்கான ஒரு தீர்ப்பு போல அது எப்படி வேணா இருக்கலாம். இப்போ இதை ஒட்டி சில கேள்விகள் இருக்குது. இப்போ இராணுவத்துல என்ன நிலவுகிறது நடைமுறை, இப்போ இது நம்ம கொஞ்சம் கேட்டால் ஆச்சரியமா இருக்குது. எதுக்குங்க வம்படியா ஒரு இன்னொரு மதத்துக்காரனை கூப்பிட்டு நீ தான் இதை பண்ணணும், இதெல்லாம் வந்து சும்மா ஏழ்றையா இருக்குது, தேவையாது அப்படின்னு வருது. நம்ம இராணுவம் வந்து காலனி ஆதிக்க காலத்து முறைகள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பின்பற்றுது.
இப்போ காலனி ஆதிக்க காலத்தில் பிரிட்டிஷ்காரன் ஒரு பெரும்பாலும் இராணுவ வீரர்களை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா பெசன்ட்ஸ் இன் யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க. சீருடை அணிந்த விவசாயிகள். அங்கேருந்து தான் வந்து ஆட்களை கொண்டு வராங்க. முக்கியமாக இப்போ இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முதல்ல ரெக்ரூட் பண்ணும்போது யார் அதிகமாக ரெக்ரூட் பண்ணுது? சாதாரண தலித்துகள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர். அவங்கள தான் அதிகமாக. அப்படிதான் அவங்களுக்கு ஆயுதம் ஏந்தும் உரிமையும் கிடைக்குது, ஆங்கில கல்வி உரிமை அப்படிதானே வருது. அது அம்பேத்கர் அப்படி கல்வி பெறுவதற்கு காரணம் முன்னாடி. ஆமா, அதுக்கு முன்னால அப்படிதான் வந்து அது வருது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இப்படி வர்றவங்க எல்லாம் பழைய ஜாதி மத நம்பிக்கைகளோட தான் உள்ள வராங்க. அப்போ ரெஜிமெண்ட்டுகளும் அப்படிதான் தயாரிக்கப்படுது. பிற்காலத்தில் அந்த வாரியர் ரேஸ் அப்படின்லாம் ஒரு பாலிசியை வச்சு இந்த கொள்கையெல்லாம் வருது. கோர்கா ரெஜிமெண்ட்டு, இப்போ மராத்தா ரெஜிமெண்ட்டு, ஜாட் ரெஜிமெண்ட்டு, ராஜ்புத் ரெஜிமெண்ட்டு, இப்படி ரெஜிமெண்ட் அது வந்து ஒரு வட்டார அடிப்படையிலையும் வருது, மத அடிப்படையிலையும் வருது, ஜாதி அடிப்படையிலையும். நம்ம ஒரு தம்பி ரெஜிமெண்ட், ஓகே, ராணிக்கு நெருக்கமான தம்பி ரெஜிமெண்ட், சரி, இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன அதுல விஷயம் அப்படின்னாக்கா, அவங்க பின்பற்றி வந்த மரபுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே குறிப்பாக 1857 சூடுபட்ட பிறகு என்னத்துக்கு அந்த விவகாரத்துக்குள்ள தலையிட்டு கேட்டுக்கிட்டு ஓடிட்டான், அவனெல்லாம் நாகரிகப்படுத்துகிற வேலை. தலையிடா கொள்கை. ஆமாம், மத விஷயங்களில் தலையிடா கொள்கைன்ற மாதிரி அதை பின்பற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மத வழிபாட்டை பின்பற்றுவது மட்டுமல்ல, இன்ற அளவிலும் அந்த போருக்கு போகிறவங்களுடைய முழக்கங்கள் இருக்குல்ல, ஒரு எழுச்சிக்காக ஒரு சவுண்டு கொடுக்கறது இருக்கு இல்லையா, அது வந்து மத அடிப்படையிலே இருக்கு. ஜாட்டுன்னா சும்மாவான்ற மாதிரி அவங்க முழக்கம். கோர்காண்டாங்க மா காளி, அப்புறம் இன்னொன்று இந்த பக்கம் வந்தால் மா துர்கா, அப்புறம் இங்கே மராத்தா ரெஜிமெண்ட்டுக்கு வந்தால் மா பவானி, இப்படி முழக்கம் போடுறது. இங்கே தமிழ்நாடை எடுத்துக்கிட்டால் அடி வெட்டு கொல்லு அப்படி இருக்குது. சில நேரத்தில் வெற்றிவேல் வீரவேல்ன்றாங்க. இது மாதிரி இதை வைக்கிறாங்க. நம்ம மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு சக்கரவர்த்தி ஸ்ரீமான் ராஜகோபாலாச்சாரியார் இருக்கார்ல, அதாவது ராஜாஜி, அவர் வந்து இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு என்ன மாட்டோ வச்சுக்கலாம், மாட்டோன்னா மேலே வாய்மையை வெல்லும் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ஸ்வதர்மத்தை பாதுகாப்பது அப்படின்னு கீதையில் ஒரு வரி இருக்குது, அதை வச்சுக்கோங்க. அது என்ன வரி அப்படின்னா, அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன வரி. எதுக்கு அர்ஜுனன் வந்து எங்கள் மாமா மச்சான்லாம் கொல்லணுமா, இது தேவையா, ஒரு தடுமாற்றம் வந்து ஆஃப்டர் ஆல் இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக நான் கொலை பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற, நீ என்ன ஜாதியில் பிறந்தவன், நீ வந்து சத்திரியன் ஜாதி இல்லை, அதனால வந்து நீ இதை செஞ்சுதான் ஆகணும், உன்னுடைய குல தர்மம் இது, சத்திரியன், அவரவர் குல தர்மத்தை அவாவாளுக்குரியதை அவாவா செய்யணுன்றத பகவான் அதில் சொல்லியிருக்கார். அதனால தான் 4 வர்ணங்களை நானே படைத்தேன் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஓகே, அப்படி சொல்றது இருக்கு இல்லையா, அதை மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு வச்சு சொல்றாரு. இப்போ நீங்க சொன்ன அந்த கீதை வாக்கியம் கிட்டத்தட்ட அர்ஜுனனுக்கு இந்த தடுமாற்றம் வருதுல்ல, அந்த கதைப்படி சுப்பீரியர் இல்லை, பட் அவர் தான் கட்டளை எடுக்கிறார். கிருஷ்ணன் சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்றதை மறுத்து பேசுறாரு. அர்ஜுனன் மறுத்து பேசும் பொழுது, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ தான் எல்லாத்தையும் கொள்றியா, உனக்கு முன்னால எல்லா வேலையும் நான் யார் தெரியுமான்றாரு. அப்புறம் தான் போய் நான் சொல்ற வேலையை செய் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் முதலில் தயங்கியவர் அந்த வேலையை செய்கிறார். அது தர்மத்தை பேணுவது. இப்போ ஆர்மிக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல, அந்த தர்மத்தின் அடிப்படையில் ஆர்மியில மேல கமாண்டர் ஒன்று சொன்னார்னா அந்த தர்மத்தை மீறி இருக்கிறார். அப்போ தர்ம விரோதமாக நடந்ததற்காக இந்த தண்டனை. கெடுவாய்ப்பாக நமக்கு அரசியல் சட்டம்னு ஒன்று வந்துருச்சு. மகாபாரத காலத்தில் அரசியல் சட்டம் கிடையாது. இப்போ இதெல்லாம் நீக்கப்பட்டதுலாம் சொல்லு. கீதையை வந்து பைத்தியக்காரனின் உளறல் அப்படின்னு சொல்லிட்டாரு அரசியல் சட்டத்தை எழுதிய அம்பேத்கர். அவர் சொல்லியிருக்காரு, பட் இதெல்லாம் தடை செய்யப்படல. தடை செய்யப்படலைங்க. அரசியல் சட்டம் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அடிப்படையிலானது. இங்க நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி, தர்மத்தின் ஆட்சி இல்லை. தர்மத்தின் ஆட்சின்னு RN ரவி நினைக்கிறாரு. சனாதன தர்மத்தின் ஆட்சி தான் அரசியல் சட்டம் என்ன அது அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதுனால நம்ம இதில் பேசுவோம். அப்போ இந்த செக்யூலர் கவர்மெண்ட்டினுடைய இப்படி ஒரு கான்ஸ்டியூஷனை வச்சிருக்கக்கூடிய இந்த இந்திய அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த இராணுவத்தில் இதற்கு முந்தைய இந்த மாதிரியான இத்துப்போன முறைகள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அப்படியே பின்பற்றப்படுகிறது அப்படின்றது ஒரு ரியாலிட்டி. இதை வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் இதை மாற்றிருக்கணும். மோடிஜி மாற்றிருக்கணும். இப்போதான் பேசினார் அவர். காலனி ஆதிக்கம். ஆமா, இதெல்லாம் ஆமா, இதெல்லாம் காலனி ஆதிக்கம் தான் அறிமுகப்படுத்தினது. வேற யார் அறிமுகப்படுத்தினாங்க? சுதந்திர இந்தியாவிலே இதை அறிமுகப்படுத்தினாங்க. காலனி ஆதிக்க முறைகள் தான் பின்பற்றப்பட்டு வருது. ஆனால் இதெல்லாம் வந்து அப்படியே தான் வச்சுக்கிறாங்க.
இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த மரபுகள் இருக்குல்ல, இதுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்னொரு உதாரணத்துக்கு இந்த சப்ஜெக்ட் வந்தபடி தேடி பார்த்தேன் நான். இப்போ ஆர்மியில் இவர் வந்து நம்ம சாமுவேல் கமலேசன் இந்த வழிபாடை போய் கருவறைக்குள்ளே நுழைஞ்சு நான் மணியாட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஆர்மியில் எல்லா ஜாதிகாரங்களும் போகிறாங்க, இருக்கிறாங்க. இப்போ ஆர்மியில் இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்றது அவசியமா இல்லையா? அவசியம் அப்படி சொல்ல முடியும். இல்லை, அறிவியல் பூர்வமாக புரோட்டீன், சண்டை போடுறதுக்கு உடம்பு வலிமை வேணும், இதெல்லாம் வேணுன்ற முறையில் அவசியம். ஒரு சோல்ஜர் வந்து நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற உரிமை உண்டா? கிடையாதா? நியாயமாக இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்னன்னு போனால் அந்த கேள்வியே எழாது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டும் இருக்குது. அந்த சாய்ஸ் அங்கே வழங்கப்பட்டிருக்குது. ஏன் அந்த சாய்ஸ் வழங்கப்பட்டிருக்குது? அது இந்த சொசைட்டிக்குள்ள நிலவுகிற அந்த இது காரணமாக. எது காரணமா? சாதி, இந்த உணவு பழக்க வழக்கங்கள். அப்போ நான் வந்து இறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சாதி அடிப்படையிலான சைவ உணவை உட்கொள்ளும் பிராணிகள்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆப்ஷன். ஆமா, அந்த ஆப்ஷனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் மத அடிப்படையிலானது, மத நம்பிக்கை அடிப்படையிலானது. கிறிஸ்தவ நம்பிக்கையிலோ இஸ்லாம் நம்பிக்கையிலோ புலால் சாப்பிடக்கூடாதுன்றது இருக்குதா? இல்ல. ஜைன நம்பிக்கையில இருக்குது, பௌத்தத்திலையும் சொல்லுவாங்க. அது அப்படி ஒன்றும் கடைபிடிக்கிறது இல்லை. சாப்பிடக்கூடாது. இந்து நம்பிக்கையில இந்து ஆதிக்க சாதியினர், ஒரு சில வர்ணத்தினர், சத்திரியனுக்கு கிடையாது. நம்ம இவரே சொல்லியிருக்காரு, ராமன் வந்து இறைச்சி சாப்பிட்டாருன்னு வால்மீகி ராமாயணத்திலே இருக்குது. அப்போ பார்ப்பனர்கள் முக்கியமா அவங்க வந்து இறைச்சி உணவை ஒரு கட்டத்தில் கைவிடுறாங்க. நல்லா சாப்பிட்டு தான் இருந்தாங்க, விட்டாங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு சௌரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். இராணுவத்திலையும் கூட உயரதிகாரிகள் மட்டத்தில் சர்மாக்கள், துவேதிகள், திரிவேதிகள், சதுர்வேதிகள், மிஸ்ராக்கள் அவங்கெல்லாம் மேலே இருக்கிறாங்க, சிப்பாய் லெவலில் இல்லை. அப்போ அதன் பொருட்டு வெஜிடேரியன் வந்து தேவைப்படுது. அந்த வகையில் இன்க்ளூசிவ் தானே அது? இங்கே இன்க்ளூசிவாக இல்லையா? என்ன அப்போ அது தேவைப்படுதுன்றதுனால அதை வச்சிருக்கிறீங்க. இப்போ ஒரு நண்பர் வந்து சொன்னார், கோர்க்கா ரெஜிமெண்ட்டில் இன்னமும் நேபாளத்தில் எரும மாடு வெட்டுறது வந்து ஒரு பெரிய, ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான எருமைகளை வெட்டுற விழாவெல்லாம் நடக்குது. கோர்க்கா ரெஜிமெண்ட்டில் ஒரே வெற்றில் எரும மாட்டை வெட்டுறது அப்படின்னு ஒரு இது அந்த ரெஜிமெண்ட்டில் வந்து பழக்கத்தில் இருந்திருக்குது. எரும மாட்டுக்கு பதிலாக இப்போ ஆடு கொண்டாந்துட்டாங்களாம். அந்த ஆடு ஒரே வெற்றில் தலை துண்டாக போகலை அப்படின்னா அந்த வெட்டினவர் இருக்கிறார் இல்லையா, அவர் மூஞ்சில அந்த ரத்தத்தை எடுத்து பூசிடுவாங்க, அந்த கறியை சமைச்சு சாப்பிடுவாங்க. இது மாதிரி இருக்குது. இப்போ அங்கே ஒரு பார்ப்பனர் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு இது அப்ளை ஆகுமா, இது அமல்படுத்தப்படுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. அந்த கோர்க்கா ரெஜிமெண்ட்ல அப்படி ஒருத்தர் ஒரு ஹைப்போதட்டிக்கலான சிச்சுவேஷன் தானே. இப்போ அதில் வந்து என்னன்னு கேட்டால், ஒரு பார்ப்பனர் அங்கே இருந்து அவர் அதிகாரியாக இருந்து யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணி அவர் அதை மீறி இருந்தால், இப்போ கமெண்ட் ஒருத்தர் பண்ணி எப்பா நீங்க வந்து இல்லை இப்போ சாமுவேல் கமலேசனுக்கு இதை சொல்லுகிறீர்களே, இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருக்கக்கூடிய இந்த இராணுவத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டதே கிடையாதா? இப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டாங்க. நம்ம முப்படைகளின் தளபதி வந்து ஒரு துவேதி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து என்ன இப்போ நான்வெஜ் சாப்பிட்டுருப்பாரா சாப்பிட்டுருக்க மாட்டாரா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க வந்து போய் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தானே, வயலன்ஸ் நடக்குது. ஆமாங்க, இல்லை அவ்வளவு இராணுவத்துக்கெல்லாம் நம்ம போவேனா? நம்ம அந்த வித்யாலயா இந்த வித்யாலயா வேலம்மாள் ஸ்கூல் அந்த இதெல்லாம் இருக்குல்ல, பல ஸ்கூலில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிள்ளைங்க வந்து முட்டை கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அது எங்கேருந்து வருது? இது என்ன பொதுவாக சமூகத்தில் இல்லை, இராணுவம் ஒன்றும் இல்லையா? அது இராணுவம் இல்லை. ஆனால் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? மெஜாரிட்டி சமூகத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சர்வே எடுத்து போட்டிருக்காங்க, 90% மேலே இங்கே இறைச்சி சாப்பிட்றாங்க. இந்தியாவிலேயே அதிகபட்சமாக இறைச்சி சாப்பிட்ற மாநிலம் அப்புறம் கேரளா, மற்ற ஊர்லாம் இருக்குது. அப்புறம் ஏன் இந்த விதிமுறை இருக்குது? எந்த அடிப்படையில் அது இருக்குது? எதுக்காக இந்த ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்குது? இது அரசியல் சட்டப்படி எந்த வகையில் சரி? இல்லை, அரசியல் சட்டப்படி நம்ம வந்து தவறு சொல்ல முடியாது. அரசு பள்ளியில் முட்டையை அரசாங்கமே போடுது, தனியார் பள்ளியில் வீட்டில் சமைச்சு முட்டை கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய உணவு உரிமையில நேரடியாக தலையிடுவதா இல்லையா? அந்த குழந்தைகளுக்கு புரோட்டீன் கிடைக்கிறத நீ தடுக்கிற, அப்போ நீ வேணும்னா வேற ஏதாவது சாப்பிட்டுக்கன்னு சொல்றதுக்கு நீ யார்? நான் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு அளவுகோல் இருக்குது.
அந்த அளவுகோல் என்னன்னா பார்ப்பனிய விழுமியங்கள், இந்து பெரும்பான்மைவாத விழுமியங்கள், அதுதான் ரூல் பண்ணுது, ஒத்துக்கொள்ளப்பட்டது, அதுதான் பொது சமூகம் ஏற்றுக்கொண்டது, அதை எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு இதை கொண்டு வர. அதுல இந்துக்கள் உட்பட, கிறிஸ்தவர்கள் உட்பட, இஸ்லாமியர்கள் உட்பட அதை இந்த ஒழுங்கை மீறாமல் பின்பற்ற வேண்டும் வெளியில இருக்குது. ஆமா, ஒரு நீதிபதி இந்த தீர்ப்பு வழங்கும் போது சுப்ரீம் கோர்ட் விசாரணையில பாசிங்கா பெரும்பான்மையின் உணர்வை நீங்க வந்து மதிக்காம உங்க சென்டிமெண்ட்டை முன்னிறுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள்? அது ஆர்மியை ரெஃபர் பண்ணி தானே சொல்றாரு. அதுதாங்க, ஒரு நீதிபதி எந்த சட்டத்தின் அடிப்படையில் இதை பேசுறாரு? ஆர்மியில ஒழுங்கு, ஒருத்தர் அவங்க விருப்பத்தை அவங்க வந்து பேண தொடங்கினா அதுல ஒரு டிஸ்கஷன் வருது, அதுல ஒரு டிபேட் வருது. ஏற்கனவே ஒரு குழுவாக இயங்க வேண்டியவர்கள் மத்தியில ஏதோ ஒரு டிஸ்கஷன், இது ஒரு ஒன் ஆஃப் தி டிஸ்கஷன், ஏதோ ஒரு டிஸ்கஷன்ல அந்த ஒற்றுமைக்கு ஏதாவது பங்கம் வந்துடும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்குல்ல, அதுவே பிரச்சனைக்குரியதா? இவர் இதை செய்யலைன்னா ஒற்றுமை குலைந்துரும் யார் சொன்னாங்க? இல்லை, இதுக்கு எம்பைரிக்கல் எவிடன்ஸ் வேணும். அந்த சொல்லக்கூடிய அந்த ஸ்குவாட்ரன் அதில் இருக்கிறவங்க வந்து இவர் பண்ணாதனால எங்களை அசிங்கப்படுத்துறாரு, எங்கள் மத நம்பிக்கையை புண்படுத்துறாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? ஒரு ஓய்வு பெற்ற பிஎஸ்எஃப் ஒருத்தர் அவர் வந்து சொன்னார், அதாவது இதை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, இது 2 லெவலில் வருதுங்க. நான் சொன்ன இந்த பொது சமூகத்தில் வந்து இந்து பெரும்பான்மைவாத கண்ணோட்டம் வந்து பரவிக்கிட்டே வருது. அப்போ இவருக்கு மேலே இருக்கிற ஒரு அதிகாரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நிச்சயமாக அது இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போது அவர் இந்து பெரும்பான்மைவாத கண்ணோட்டத்தில் உலகத்தை பார்க்கிறார், இராணுவத்தை பார்க்கிறார். அதன் அடிப்படையில் அவர் கட்டுப்பாடை விதிக்கிறார். அந்த கட்டுப்பாடை சாமுவேல் கமலேசன் மீறுகிறார் இல்லையா? அப்போ நான் சொல்றத மீறுறியா? நான் சொல்றது எதுல இருந்து சொல்றேன்னாக்கா இந்து பெரும்பான்மைவாத கண்ணோட்டத்துல இருந்து நான் சொல்றேன். Maybe he might have been influenced. ஆமா, அதான் அதுல இருந்து தான். அது வந்து ரெஜிமெண்டினுடைய டிசிப்ளினை அதை பராமரிப்பதற்கு அல்லது ஏதோ ஒரு நடவடிக்கையின் தேவைக்கு அது எவ்வளவு கட்டாயமா இருக்குன்றது முக்கியம் இல்லை. நான் சொல்றேன், இந்த கேள்வியெல்லாம் உச்சநீதிமன்றம் கேட்கல. இதெல்லாம் இராணுவத்துக்கே நீங்க போக வேண்டாம், சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே இது ஆப்ரேட் ஆகுது. அப்போ அந்த நான் சொல்றது பிஎஸ்எஃப் ஜவான் என்ன சொல்றாருனாக்கா, அடங்காதவர்களை வழிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு அதுக்குன்னு சில முறைகள்லாம் வந்து வச்சிருக்காங்க. ஒரு விசில் அடிச்சா அப்படியே யூனிஃபார்மோட வந்து நிற்கணும், அடுத்து 1 நிமிஷம் டைமு, அடுத்த விசில் அடிக்கிறதுக்குள்ள மஃப்டிக்கு போய் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாற்றி வந்து நிற்கணும், அல்லது இவ்வளோ ரவுண்டு ஓடு போலீஸ்லேயும் இருக்குது, இராணுவத்துலேயும் இருக்குது. இது வந்து அந்த தனிநபருக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மொத்தம் அந்த ரெஜிமெண்ட்டுக்கே வந்து கொடுக்கறது. அப்போ என்ன ஆகும்னா, இவனால நமக்கு டார்ச்சரு அப்படின்னு எல்லாரும் இவர் மேல கூட வேலை பார்க்குற ஒரு வெறுப்பு வரும். இது என்ன முறை தெரியுமா? இது வந்து வெள்ளைக்காரன் கடைபிடித்த முறை. ஒரு கிராமத்துல காலனி ஆதிக்க எதிர்ப்பு போராளி ஒருத்தர் இருக்கிறாருனாக்கா, அதுக்கு கட்டுப்படாத ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அந்த ஊருக்கே தண்டனை விதிக்கிறது. ஊருக்கு தண்டனை விதிச்சா என்ன ஆகும்? அவரை ஒதுக்கி வைப்பாங்க. ஆமா, அதுதான் வாச்சாத்தி. வீரப்பன் வேட்டைக்கு காட்டி கொடுக்கல, அப்போ அந்த ஊரையே வந்து அந்த ஊர்ல யாரோ ஒருத்தன் வீரப்பன் ஆளா இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், அந்த ஊரையே அப்படி தண்டிக்கிறது. அந்த மாதிரி செய்வதன் மூலம் இவர்களை பணிய வைப்பது, அந்த மாதிரி செய்வதன் மூலம் இவர்களை அந்த குறிப்பிட்ட நபருக்கு எதிராக திருப்புவது, இந்த மெத்தட் இருக்கு இல்லையா, இப்படி வந்து ஆப்ரேட் ஆயிருக்கு. நம்ம கேள்வி என்னன்னாக்கா, இராணுவத்துல ஒரு அதிகாரி சுப்பீரியர் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்றதை தாண்டி அது நீதிமன்றத்துக்கு வரும்போது, நீதிமன்றம் ஆர்டிகல் 25 ஆர்டிகல் 33 கையில் வச்சிருக்கும் போது இது 2ஐயும் சீர்தூக்கி பார்த்து இந்த இன்டர்பிளேல இதை இப்படி கட்டாயப்படுத்த வேண்டியது இராணுவத்தின் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கு எந்த அளவிற்கு அவசியம் என்று இந்த நீதிமன்றம் பார்த்திருக்கணுமா வேண்டாமா? ஆர்டிகல் 33 அடிப்படையில அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒழுங்கை பேணுவதற்காக அடிப்படை உரிமைகள் இல்ல ஒன்னா இருக்கிற மனச்சான்று தொடர்பான உரிமையோ இதர அடிப்படை உரிமைகளையோ அதை வந்து ஆர்டிகல் 33 வச்சு எப்படி அப்ளை பண்ணிருக்கிறாங்க நீதிமன்றமேன்னா 33 முதல்ல வச்சுக்கிறாங்க. 33 அடிப்படையில அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தலாமா இல்லையா? கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. நீ ஏன் கட்டுப்படல, கூட்டுக்கு போ அப்படின்ட்டாங்க. நான் இந்த கேள்வியை இப்படி திருப்பி கேட்குறேன். ஆர்டிகல் 21 வந்து உயிர் வாழும் உரிமை. ஒரு போர் முனையில் இருக்கக்கூடிய ஒரு சிப்பாய் எனக்கு உயிருக்கு பயமா இருக்குது அப்படின்னு துப்பாக்கியை போட்டு ஒடியான்ட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாமா இல்லையா? எடுப்பாங்க. ஆனா எடுக்கணும், கோர்ட் மார்ஷல் அது. இல்லை, என்னுடைய உயிர் வாழும் உரிமை
அப்படின்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ராணுவத்துக்கு வந்தேன்னு கேட்பாங்க. அந்த அளவு கேட்கலாம். அதான் அப்ப நீ அங்க உயிர் வாழும் உரிமையை சொல்ல முடியாது. ராணுவத்துல அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப ஃப்ரண்ட்ல வந்து கைவிட்டு வருவது அப்படின்றது நடவடிக்கைக்குரிய ஒரு குற்றம். அங்க உயிர் வாழும் உரிமை அப்படின்றது அப்சல்யூட் கிடையாது. அது ஆர்டிகிள் 33 கீழே வருது. சரி, ஆனா ஒரு மேலதிகாரி இப்போ சாமுவேல் கமலேசனையோ இன்னொரு சிப்பாயையோ கூப்பிட்டு சயனைடு ஒரு குப்பியில் வச்சு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்கய்யா, இதை சாப்பிட்டா செத்து போயிடுவேன், வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அது இன்டிசிப்ளின். உயரதிகாரி கட்டுப்படணும். சாமுவேல் கணேசனோ யாரோ ஒருத்தரோ. ஆமா, அவருக்கு கிடைத்த அறிவியல் பூர்வமான விவரங்களை வைத்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க மலத்தை தின்னாலும் தின்னணுமாப்பா, உயிரை விடுறது இருக்கட்டும், கட்டுப்பட மறுத்தார், டிசிப்ளின் முக்கியம், அப்படி பேச முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது என்ன உத்தரவு போட்டாங்க, இந்த உத்தரவை கடைபிடிப்பது இந்த ஒழுங்கை பாதுகாப்பதற்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சீர்தூக்கி பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? ஏன் இதுல பார்க்கல? இதுல நீ தான் போய் மணி அடிக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த ரெஜிமெண்ட் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு எந்த அளவிற்கு தேவை. அதாவது ரெண்டும் இருக்குல்ல. இப்போ வந்து சாமுவேல் கமலேசன் இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவருக்கு வந்து இறை நம்பிக்கை இருக்கலாம், அது அவருடைய சொந்த விவகாரம். நீங்க ஆர்மிக்கு வந்ததுக்கு பிறகு கோயிலுக்குள்ள போய் இந்த ரெஜிமெண்ட்டுடைய ஒற்றுமையை பேணுவதற்காக அவர் இந்த சின்ன விஷயத்த ஏன் விட்டு கொடுக்க கூடாது? இவர் இதை செஞ்சாதான் ரெஜிமெண்ட் ஒற்றுமை இருக்கும், இல்லைன்னா ஒற்றுமை குலைந்து போயிடும்ன்றது வேர் இஸ் த எம்பைரிக்கல் எவிடன்ஸ் இல்ல. ஆனா இவர் செய்யறதன் வழியாக ஒரு வேலை அந்த அது அப்படித்தானே அது பில்ட் ஆகும், அப்படி இல்லையா? இதை வந்து எப்படி வேணா சொல்லலாம். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, பாப்பானை தவிர யாராவது கருவறைக்குள்ள போய் மணி அடிச்சா கடவுள் வெளியே போயிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. போயிடுவாரு. இப்போ அதை வச்சுதான் உள்ள விட மாட்டேன்றாங்க யாரையும், அனைத்து சாதி அர்ச்சகர்களை. அந்த மாதிரிதான் இது இருக்குது. இப்போ அது ஒரு நம்பிக்கை அப்படின்னு யாருடைய நம்பிக்கை? அது அவங்க நம்பிக்கை, பார்ப்பன உயர் சாதிகளோட அவங்களுடைய நம்பிக்கை, அதுக்கு கட்டுப்படணும். இப்ப இங்கேயும் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, there is no empirical evidence. இவர் கமலேசம் பூஜை பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு ரெஜிமெண்ட் கலகம் பண்ணாங்களா? இவர் தான் பண்ணணும், பண்ண மாட்டேன்றாருன்னு நீங்க ஒரு ரூல் உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த ரூல் வந்து காலத்துக்கு ஒவ்வாததா இருக்குது. வெள்ளைக்காரன் காலத்துல உருவாக்கப்பட்டதா இருக்கட்டும், அது ஏதோ ஒண்ணு. அங்க தாடி 2002 வரைக்கும் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 2002க்கு அப்புறம் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுவே ஒரு கான்டெக்ட்ல வருது. என்ன கான்டெக்ட்ல வருது? சொசைட்டி வந்து இந்த இந்திய சமூகம் இந்த ராமஜன்மபூமி மூமெண்ட்ல தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்து பெரும்பான்மைவாத கண்ணோட்டம் வருது இல்லையா? அப்புறம் என்ன முஸ்லீம் மட்டும் தாடி வைக்கிறது, சேவ் பண்ண சொல்லு அப்படின்றத வருது. 2002 வரைக்கும் எதுக்கு அலோவ் பண்ண, ஏன் அலோவ் பண்ண மாட்டேன்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குல்ல. சொசைட்டில எழுந்து வருகிற புது மாற்றம், அந்த மாற்றத்துல இருந்து நீ வந்து அதை ரத்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ற. அப்படிதானே? அவன் தாடி வச்சிருக்கிறான்ல. இப்போ ஐடென்டிபிகேஷனுக்கு அது அவசியம்னு சொல்றாங்க, தாடி வைக்க கூடாதுன்றது. அப்படி சொன்னா இதுவும் வந்துருது இல்லை ஆட்டோமேட்டிக்கா. ஐடென்டிபிகேஷன் தான் ஒண்ணு அப்படின்னா எல்லாருக்கும் அது பொருந்தணும் இல்லையா? ஐடென்டிபிகேஷனுக்கு வந்து அதுதான் ஒரு யூனிவர்சலான விதின்னு சொன்னா, அப்ப சீக்கியர்களும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லணும். வைக்கக்கூடாதுன்னு சொன்னா நான் ராணுவத்திலே இல்லை போடா வெங்காயம் தாடியை வச்சு அவங்க கிளம்பி வெளியே போயிடுவாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸே அதை அனுமதிக்கிறாங்க அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயம் ஏன் வருது? ஏன் சீக்கியர்களுக்கு வழங்கப்படும் அந்த உரிமை இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்படுவதில்லை அப்படின்ற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா வருது. சீக்கியர்கள் வந்து சட்டத்துல இந்து ஃபோல்டு உள்ள வந்துடுறாங்க. அவர் தனி மதமாக இருந்தாலும் நீ சட்ட ரீதியா அவனை இந்து உள்ள வச்சிருக்க, மதங்களில் ஒன்றுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இதுக்குள்ள வச்சிருக்கிற, அதனால அந்த ப்ரிவிலேஜ் வந்து அவங்களுக்கு நீ கொடுக்குற. அதோட இராணுவத்தில் அவங்க முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள வந்து விரோதம் செய்து கொள்ள இயலாது என்ற கண்டிஷன்லயும் நீங்க வந்து அதை அனுமதிக்கிறீங்க. இங்க வந்து அரசியல்ல சிறுபான்மைக்கு எதிராக, கிறிஸ்தவ இஸ்லாமிய சிறுபான்மைக்கு எதிரான ஒரு இது பொலிட்டிக்கலாகவும் சமூகத்திலையும் அது வந்துட்டு இருக்கிறதுனால இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில பழகருப்பையா பேசினார். எதுக்கு அங்க இப்ப கடா வெட்டுறீங்க, மேல வந்து கோழி அறுக்குறீங்க, விட்டுட்டு தான் போங்களேன், அவன் தான் வேணும்னு செய்யறான்னு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்றாரு. சமரசமா போங்க, அவன் சொல்றதுபடி கீழ்ப்படிந்து போங்க. இப்ப பிரச்சனை வந்து அங்க போய் கோழி அறுத்தாகணும்னு இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும்பான்மையின் மத உணர்வு என்னவோ அதற்கு இணங்கி போங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? அது மெல்ல 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 சமூகத்துக்குள்ள பெர்மியேட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. கசிந்து கசிந்து கசிந்து
அது நீதிமன்றம் வரைக்கும் கசிந்து வந்துருச்சு. அப்போ சீரியஸான வயலேஷன்ஸ் இருக்குல்ல, கிராஸ் வயலேஷன்ஸ், அந்த கிராஸ் வயலேஷனே ஒரு நடவடிக்கைக்குரியதாக இல்லாமல் போயிடுது. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது. அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் பிரீஃபிங்லாம் முக்கியமாக தலைமை தாங்கிய 2 பெண் அதிகாரிகள், அதில் சோஃபியா குரேஷி, குஜராத்தை சேர்ந்தவங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு குன்வர் விஜய் சிங் அப்படின்ற ஒரு மத்திய பிரதேஷ் பிஜேபி மந்திரி, அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னான், உங்க ஆளுங்களை வச்சு உங்க டவுசரை கழட்டிட்டோன்னு சொன்னான். யார? சோஃபியா குரேஷிய. உங்க ஆளுன்னா நீ என்ன சொல்ல வர? சோஃபியா குரேஷி ஒரு பயங்கரவாதின்னு சொல்ல வரியா? அவங்களுடைய பார்வைப்படி முஸ்லீம் எல்லாருமே பயங்கரவாதி என்று சந்தேகப்படத்தக்கவர்கள். இது ஆர்மிக்குள்ள ஒரு சிவியரான ஒரு மனக்கசப்பையோ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து செடிஷன்ல 153A அவனை பதவியை பறிச்சு இந்த நேரம் உள்ள வச்சிருக்கணும். இது இராணுவத்துக்கு எதிரான மிக கேவலமான, இராணுவத்தை அஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா? இப்ப நீங்க வந்து இன்டிசிப்ளினுக்காக சாமுவேல் கமலேசன் மேல நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னா இவனை இத்தனை நேரம் தூக்கி உள்ள வச்சிருக்கணும், இவனை பீனலைஸ் பண்ணிருக்கணும். ஆனா நடந்திருக்குதா என்றால் நடக்கவில்லை. இந்த நம்ம முப்படைகளின் தளபதி துவேதி இருக்கார்ல, அவர் ராமபத்ராச்சாரியான்னு மத்திய பிரதேசத்தில் ஒரு சாமியார், அவரை போய் பார்க்குறாரு. நீ சாமியாரை பார்க்குறது உன்னுடைய உரிமை, ஆனால் நீ வந்து முப்படை தளபதி ட்ரெஸ்ஸிலேயே போய் பார்க்குற, அதை வீடியோ எடுக்க விடுற. யார்? நம்ம சந்திரசூடு விநாயகர் பூஜை பண்ண மாதிரி மோடியை வச்சு பண்ணார்ல, அந்த மாதிரி போய் நீ ராமபத்ராச்சாரியா பார்க்குற. அவர்கிட்ட போய் ஒரு தீட்சை வாங்குறாராம். ஒரு இராணுவ முப்படை தளபதி யூனிஃபார்ம்ல தீட்சை வாங்கலாமா? தவறு. அதுக்கு பத்தி யாரும் தவறுன்னு கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கணும். ஆமா, தீட்சை வாங்குறாரு. வாங்கின உடனே ஆன் கேமரா அந்த ராமபத்ராச்சாரியா சொல்லி பேப்பர்லாம் வருது, தீட்சை கொடுத்தாக்க ஒரு தட்சணை கொடுக்கணும், அது உங்களுக்கு என்ன தட்சணை வேணும் அப்படின்னு இவர் கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை மீட்டுருங்க, அதான் என்னுடைய தட்சணைன்றாரு. அப்படின்னா ட்ரம்ப் சொன்ன மாதிரி அணு ஆயுத யுத்தம், ஒரு அணு ஆயுத போர் நடத்து, அதுக்கு இந்தியாவை இன்னும் எல்லாரையும் நம்மளை எல்லாரையும் கொண்டு போய் இழுத்து விடு, அதுதான் என்னுடைய தட்சணைன்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு இவர் வராரு. இது ரிப்போர்ட் ஆகுது. இது எந்த இராணுவ டிசிப்ளின்ல வரும்? இது எதுல வரும்? அப்படி ஒரு சாமியார் கேட்க முடியுமா? அதை கேட்டுட்டு கம்முன்னு ஒரு முப்படை தளபதி வாயை மூடிட்டு திரும்பி வர முடியுமா? அதனால இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 1-2 பொதுவாக கருத்துல பரவுது அப்படின்றது மட்டும் அல்ல. சைனிக் ஸ்கூல்ல ஏறத்தாழ 60 விழுக்காடு, 62 விழுக்காடுன்னு நினைக்கிறேன், 62 விழுக்காடு சைனிக் ஸ்கூல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் என்ற பெயர்ல சேவா பாரதி, வித்யா பாரதி, இதெல்லாம் என்ன அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. 62% ஆஃப் த ஸ்கூல்ஸ். சைனிக் ஸ்கூல் என்பது என்ன? இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அந்த குடும்பத்தினர் படிக்கிற பள்ளி. இவங்க வந்து நேரடியாகவே இந்து ராஷ்டிரத்தை அட்வொகேட் பண்ணக்கூடிய பள்ளிகள். இதில் படித்து வர்றவங்களில் 11 to 15% இராணுவத்துக்கே போயிடுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. இப்போ இதனுடைய விளைவு என்ன? இதுக்கு மேலே சில ரிப்போர்ட்ஸ் வந்தது. இராணுவத்தில் சாய் தீபக் என்ற ரைட் விங் இன்டலெக்சுவல் நேராக போய் இராணுவத்துக்கு வகுப்பெடுக்கிறாரு. இப்போ வந்து நம்ம மலைகான் நாந்தேது பாம் பிளாஸ்ட் இருக்கு இல்லையா, அது பற்றிய தீர்ப்பு வந்தது. அதில் வந்து பிரக்யா சிங் தாக்கூர், கர்னல் புரோஹித் இவங்கெல்லாம் விடுவிக்கப்பட்டாங்க, அப்படிதானே? அந்த விடுவிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி முதல்ல பிடிச்சவர் ஹேமந்த் கர்கரே, ஏடிஎஸ் சீஃப். ஆமாம், ஏடிஎஸ் சீஃப் வந்து பாம்பேயில் அஜ்மல் கசாஃப் தாஜ் ஹோட்டல் தாக்குதல் நடத்துனாங்கல்ல, அதை அவர் டீல் பண்ணும்போது அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். அவர் உடலில் இருந்த தோட்டா இராணுவ அந்த தீவிரவாதிகளின் தோட்டா அல்ல, போலீஸின் தோட்டா அப்படின்றத பற்றி தனியாக புத்தகமே வந்திருக்குது. இதை கோட் பண்ணி மகாராஷ்டிரா காங்கிரஸ் தலைவர், சிவசேனா தலைவர் ராவத் இவங்க எல்லாரும் திரும்ப இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிதானா? அப்போ இதை கண்டுபிடிச்சதுக்காக அவர் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்படுகின்ற சதியில் கர்னல் புரோஹித் மட்டும் இல்லை, இன்னொரு இராணுவ உயர் அதிகாரியும் ரிட்டையர்டு மேஜர் ரமேஷ் உபாத்யாய் அவரும் இதில் இருக்கிறாரு. பேர் சரணையுமே நல்லா இருக்கு, புரோஹித் உபாத்யாய். ஆமாம், அப்படிதான் இருக்குது.
இவங்க இதுல வந்து ஒரு முக்கியமான பள்ளி சம்பந்தப்பட்டிருக்கு. அந்த பள்ளி வந்து என்ன பள்ளின்னாக்கா பிஎஸ் மூஞ்சேன்ற ஒரு பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? முசோலினியை சந்தித்தவர், முக்கியமான ஹிந்துத்துவ ஐடியலாக். 1937 அவர் போன்சாலா மிலிட்டரி ஸ்கூல் அப்படின்னு நாக்பூர்ல ஒன்று ஏற்படுத்துறாரு. அந்த போன்சாலா மிலிட்டரி ஸ்கூல் மலேகான் பாம் பிளாஸ்ட்ல சம்மந்தப்பட்டிருக்குது. இதையெல்லாம் கர்கரே கண்டுபிடிச்சதுனால தான் கர்கரே கொலை செய்யப்படுகிறார். இல்ல, பின்னாடி வந்த ஒரு யஷ்வந்த் ஷிந்தே உடைய அந்த வாக்குமூலமும் கூட எங்களை காஷ்மீர்லாம் கூப்பிட்டு ராணுவ அதிகாரிகள் சிலருடைய பயிற்சி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இப்ப விடுதலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி புரோஹித்துக்கு பதவி உயர்வு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன, சோ இதையும் சேர்த்தா புரோஹித்துக்கு பதவி உயர்வு, புரோஹித் வந்து பாவம் அப்பாவி அப்படியான ஒரு தோற்றத்தோட நீதிமன்ற தீர்ப்புல முக்கியமான ஒரு வரியை மட்டும் சொல்லிடுறேன். விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த வர்டிக்ட் என்ன சொல்லுதுன்னாக்கா, there is strong suspicion about the role of the accused, but that cannot be a substitute for legal proof. இவன் தான் செஞ்சிருப்பான்னு சந்தேகமா இருக்கு, ஆடுதிருந்த கதை தான். ஆனா நிரூபிக்கிறதுக்கு வந்து லீகல் ப்ரூஃப் இருந்தா தான் நான் தண்டிக்க முடியும். இதுக்கு கான்ட்ராஸ்டா நிரூபிக்க முடியல. ஆனா பொது மனசாட்சி கூறுகிற காரணத்தினால் அஜ்மல் தீர்ப்பு இவர் நம்ம அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டார். இப்போ இது எல்லாத்தையும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. இது மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டாம். நீதிமன்றத்தினுடைய பார்வையை சொல்றதுக்கு ஃபைனலா நம்முடைய ஹிஜாப் ஜட்ஜ்மெண்ட் உள்ள போவோம். ஹிஜாப் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் அந்த பெண்ணை ஃபைட் பண்ணது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கர்நாடகா ஹைகோர்ட் வந்து அந்த விதி கரெக்டு தான், ஹிஜாப் போடக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கிறது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. ஹேமந்த் குப்தா, சுஷாந்த் சுதுலியான் 2 நீதிபதிகள்கிட்ட வருது. அந்த 2 நீதிபதிகள்கிட்ட வரும்போது அந்த ஹேமந்த் குப்தா இருக்கிறார் இல்லையா, இவங்க வந்து ஹிஜாப் போடும் உரிமை இருக்குல்ல, அது வந்து ஒரு மத உரிமை ஆர்டிகிள் 25ல கேட்குறாங்க. அதுக்கு பிறகு ஆர்டிகிள் 21 எதை சொல்லுது? டிக்னிட்டி, உயிர் வாழும் உரிமை, டு லிவ் வித் டிக்னிட்டி. இது எல்லாமே யூனிஃபார்முக்கும் டிசிப்ளினுக்கும் உட்பட்டது, இதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு ஹேமந்த் குப்தா, பள்ளியின் ஒழுங்கு அதுக்கு உட்பட்டது தான், அதை மீறி அதெல்லாம் கிடையாது. இது வந்து சுஷாந்த் சுதுலியாட்ட வருது. அவர் வந்து ஆர்டிகிள் 25 எல்லாம் எதுக்கு இங்கே கொண்டு வரீங்க? அவன் 2 பேர் சொல்லுவான் ஹிஜாப் போடுறது தான் சொல்லுவான், அந்த ஊரில் போடலையே அம்மா, இதெல்லாம் தேவையில்லாதது. ஒரே பாயிண்ட் தான் ஆர்டிகிள் 21, ஹியூமன் டிக்னிட்டி, டிக்னிட்டியோடு வாழும் உரிமை. அது அந்த பெண்ணுடைய டிக்னிட்டி, அது வெளியிலேயோ உள்ளேயோ அதை அணிவது வந்து அவளுடைய டிக்னிட்டியோட தொடர்புள்ளது. அதை சொல்லி ஒரு பெண் கல்வியை வந்து கெடுப்பது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. ஸ்பிளிட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ 3வது நீதிபதி தீர்ப்புக்காக அது காத்திருக்கிறது. இப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற முறையில் நீதித்துறையில் வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து எதை காட்டுகிறது அப்படின்றதுதான் கேள்வி. சமூகத்திலேயே இது வந்து பரவிட்டே வருது. அது வந்து இராணுவத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது, கோர்ட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ கோர்ட்டுடைய தீர்ப்புகள் இருக்கு இல்லையா, அது மென்மேலும் இதை பார்க்கின்ற முறை, நீதிமன்றம் இதை அணுகுகின்ற முறை, சட்டத்திற்கு வியாக்கியானம் சொல்லுகிற முறை இல்ல. நான் வியாக்கியானம் சொல்ற முறை மட்டும் அல்ல, சிறுபான்மை மக்கள் கொடூரமான முறையில அணுகுவதை நீதிமன்றம் பரிவோடு பார்க்கிறதா? இப்ப நம்ம ரிட்டையர் ஆன தலைமை நீதிபதி வந்து சிறுபான்மை மக்கள் கொடூரமான முறையில் அணுகப்படுவதை பார்க்குதான்னா, நான் புல்டோசர் ஜட்ஜஸ் தான் வந்து நான் தீர்ப்பு தான் நான் கொடுத்த சிறந்த தீர்ப்பு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். ரிட்டையர் ஆயிட்டாரு. இவரு சொல்லியிருக்காரு கவாய். ஆமா. ஆன பிறகு 3ஆம் நாள ஒரு கேஸ் வருது. பீகார்ல பிஜேபி கூட்டணி வெற்றி அடையுது. அதுக்கு வந்து அசாமில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக அமைச்சர் இது கோபி ஃபார்மிங்க்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு ட்வீட் போடுறாரு. கோபின்னா காலிஃப்ளவர், இந்தியில் காலிஃப்ளவர் விவசாயத்துக்கு கிடைத்த வெற்றி. இதுக்கும் காலிஃப்ளவர் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், ரத யாத்திரை நடத்தினார் இல்லையா உத்தமர் அத்வானி, அப்போ வந்து ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் பலவிதமாக வந்து கொலை செய்யப்பட்டார்கள். அதில் பகல்பூர் அப்படின்ற இடத்துல இஸ்லாமியர்கள் வெட்டி
கொல்லப்பட்டு வயலில் புதைக்கப்பட்டு அதுக்கு மேலே காலிஃப்ளவர் பயிரிடப்பட்டது. அந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை தோண்டி பார்க்கும்போது தான் அங்கே பிணங்கள் இருப்பது தெரிஞ்சது இல்லையா. இதை வந்து மாக்காய்கால ஒரு பாட்டு இருக்குது, மனித கறி நர மாமிசமா, உடல் முஸ்லீம் என்றால் சம்மதமா, நீ இந்து என்றால் சொல் சம்மதமா அப்படின்னா அந்த பாட்டு வந்து போகும். அவ்வளவு புரூட்டலான ஒரு கொலை. அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெஃபர் பண்ணுறாங்க, இப்படி ஒரு அமைச்சர் பேசுகிறாருங்க அப்படின்னு. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அந்த ஊரில் இப்படி பேசினா இந்த ஊரில் இப்படி பேசினா ஒன்னொன்னே சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வருவீங்களா, அந்த ஊர் ஹைகோர்ட்டுக்கு போ என்று ஒரு நீதிமன்றம் சொல்லுது. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் அப்படி போட்டிருக்கிறாருன்னா அது ஒரு நீதிமன்றமும் சிந்திக்க முடியுமா? நீதிமன்றம் இட் ஹேஸ் அ கண்டெம்ப்ட் டுவர்ட்ஸ் இட்ஸ் சிட்டிசன்ஸ் இஃப் தே பிலாங் டு மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்றது தானே. இப்போ இதெல்லாம் இந்த அணுகுமுறையை பார்த்தால் நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம், அதனால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால், இது ஒவ்வொன்றை பற்றியும் உரத்து பேசணும். குறிப்பாக இவர் ஜோசப் விஜய் சிறுபான்மை வாக்குகளை பிரித்து விடுவார் அப்படி சொல்லிக்கிறாங்கல்ல, சர்வே கூட வெளியே ரிலீஸ் பிஜேபிக்கு எதிராக உறுதியாக இருப்பார். இதுவரைக்கும் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, இதை எதிர்த்து அவர்கள் பேசியிருக்கிறார்களா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். திமுக வழக்கறிஞர் சரவணன் கூட அதை பேசியிருக்காரு. அவர் பேசியிருக்காரு, சிறுபான்மைக்காக குரல் கொடுப்பவர்கள் என்று சொல்பவர்கள் இதை பேசியிருக்கிறார்களா, இதை பேசலைன்னா வேற எதை? இதை ஒரு தனி கேஸா பார்க்க முடியாது. ஏதோ ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துருச்சு, அது குறித்து எவ்வளவு பதட்டப்படுவதற்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியாது. இல்லை, அதுதான் சொல்றேனே, இது இந்த பொதுவான பெரும்பான்மைவாத மனப்போக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய மிக அபாயகரமான ஒரு முன்மாதிரி. இது இராணுவத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க என்னன்னு ஃபீல் பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்தாக்கா. நீங்கள் வந்து அவனுடைய நாட்டுப்பற்ற நிமிஷத்துக்கு சந்தேகப்படுறீங்க, இதுக்கு மேலே அவனை வந்து நீ இப்படி தான் இருக்கணும், இது அல்டிமேட் இன்சல்ட். எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது, அது வேற. இப்போ ஒருவேளை நாத்திகர்கள் இராணுவத்தில் இருந்தாங்க, அவங்க கதி என்ன, அவனும் இதை செய்யணும். அப்போ டைரக்டிவ் பிரின்சிபல் வச்சுருக்கிறீங்க, 51 ஆர்டிகிள், சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், அறிவியல் பூர்வமான இதை வளர்க்கணும், இதெல்லாம் அதில் எழுதி வச்சுருக்கிறீங்க. எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது, அதெல்லாம் கிடையாது, நீ மணியாட்டணும் அப்படின்னா என்ன பொருள் இது? அப்போ நீதிமன்றம் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறது? ஹியூமன் டிக்னிட்டி அப்படின்றது முதன்மையானதா, டிசிப்ளின் முதன்மையானதா? டிசிப்ளின் என்ற சொல்லை ஒரு நீதிமன்றம் முன்னிறுத்துகிறது என்று சொன்னால், டிசிப்ளின் என்பது பாசிஸ்டுகளுக்கு ரொம்ப விருப்பமான சொல். அதை நீதிமன்றம் வழிமொழிகிறதா என்பதுதான் நம்முடைய கேள்வி. டிசிப்ளின் அப்படிங்கிறது அது வந்து பாசிஸ்டுகளுடைய அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமானது. டிசிப்ளின் அபவ் எனிதிங். வாட் கைண்ட் ஆஃப் டிசிப்ளின் அதை அவர்கள் தீர்மானிப்பார்கள். அந்த ஒழுங்கு வந்து அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய நீதிபதி. மோடி வந்து கான்ஸ்டிடியூஷனை பத்தி பேசும்போதெல்லாம் உரிமைன்னு பேசிட்டு இருக்க கூடாது, கடமையை பேசணும். கடமை என்ன? அதான் விஸ்வகர்மா திட்டம், அப்படி வருது கடமை. இப்போ வந்து இந்த குறிப்பிட்ட தீர்ப்புல நான் சாரமாக புரிஞ்சுக்கிறது, அது இராணுவத்தில் நடந்திருந்தாலும், இராணுவம் தொடர்பான விஷயம், அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்குன்னு வந்திருந்தாலும், பொதுவில் இது நடந்திருக்க வேண்டிய விவாதங்கள் இப்போ வந்து ஒரு லிபரலாக இதை மரபு என்கிற பெயரால், ஒரு ஒழுங்கு என்கிற பெயரால் இந்த விஷயத்தை செய்யும் பொழுது வெளியில் குறைந்தபட்சம் ஒரு சிவில் சமூகமாக இதை டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கணும். பெரிய லெவலில் டிஸ்கஷன் ஆகலாம். வெளியில் நான் தேடி பிரச்சனையை நாம் வந்து புரிந்துக்கணும்னா இந்திய இது மட்டும் தேடி பார்த்தபோது ஒருத்தர் சொல்கிறாரு, இராணுவத்தில் டெமோக்ரஸியை பற்றி பேசினா அப்புறம் இராணுவம் ஒழுங்கே இருக்காது, தெர் இஸ் நோ டெமோக்ரஸி வித்தின் த ஆர்மி, அப்புறம் ஆர்மியை கலைச்சிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மேஜர்லி ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜர் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. இந்த டிசிப்ளினுக்கு வராதவங்க எதுக்குங்க வர்றீங்க, இராணுவத்துக்கு யார் உங்களை கூப்பிட்டா, உங்களை வந்து கன் பாயிண்ட்ல வச்சு கூப்பிடலன்னு அதே இதில் பேசுறாரு. இல்லை வயிற்றுப்பாட்டுக்காக தான் இராணுவத்துக்கு எல்லாரும் போகிறாங்க. அன்னைக்கு பட்டாளத்துக்கு ஓடி போகிறதுலேருந்து இன்னை வரைக்கும் யாரும் தேசத்தை பாதுகாக்கிறதுக்காகலாம் இராணுவத்துக்கு போகிறது கிடையாது. அக்னிவீருக்கு எதுக்கு போகிறான், அதுக்காக தான் வந்து போகிறாங்க. ஆனால் நான் சொல்வது, முதல்ல சொன்னேன், இராணுவம் என்பது பெசன்ட்ஸ் இன் யூனிஃபார்ம். பெசன்ட்ஸ் யாருன்னாக்கா ஓபிசி, எஸ்சி, அதுதான் பெசன்ட்டு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அந்த சாதியினர் தான் சாதிய கொடுங்கோன்மை, அதனுடைய வன்முறை அடக்குமுறை தாழாமல்
இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் மாறி இருக்கிறார்கள். அப்போ அந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம், பழங்குடி சமூகம், இப்படி யார் சாதி ரீதியாக நூற்றாண்டுகளாக இழிவுபடுத்தி ஒடுக்கப்பட்டார்களோ அவங்க தான் அந்த கொடுமை தாழாமல் கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாமுக்கோ மாறி இருக்கிறார்கள். அப்போது இந்த அடக்குமுறை இன் எசன்ஸ் அது என்ன அப்படின்னாக்கா, பழைய அடக்குமுறையினுடைய தொடர்ச்சி என்ற முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாமுவேல் கமலேசன் யாரோ கிடையாது. இப்படி இந்த பின்புலத்தில் வர்றவர், இந்த பக்கம் நிற்கிறவங்க மதம் மாறாதவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சமூகத்து மக்களுடைய ஜனநாயக உரிமை, அவர்களுடைய மத உணர்வு என்ற முறையில் தான் இதை பார்க்கணும். ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது கிடா வெட்டு தடை சட்டம்னு கொண்டு வந்தாங்க. ஆமாம், அப்போ இறை நம்பிக்கையே இல்லாத போது கூட கிடா வெட்டுற போராட்டம் நடத்தணும். ஏனென்றால் அது ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் வழிபாட்டு உரிமை, பண்பாட்டு நம்பிக்கை தொடர்பானது. நான்வெஜ் அசிங்கம், வெஜ்ஜு தான் சுத்தம். அதனால தான் இன்னும் இப்போ வட இந்தியாவில் அரசு பள்ளியில் முட்டை போடுறது கிடையாது, நினச்சா கறிக்கடையை மூடுறது, குஜராத்தில் நான்வெஜ் ஹோட்டலில் கண்டுபிடிக்கிறதே ஒரு நகரத்தில் கடினம் என்பதெல்லாம் பார்ப்பன மயமாக்கம் மற்றும் மேலாதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் இது வெறும் கமலேசனுடைய வழிபாட்டு பிரச்சனை அல்ல, நம் அனைவருடைய பண்பாட்டு பிரச்சனை, பண்பாட்டு உரிமை என்ற முறையில் பெரும்பான்மை சமூகம் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். பெரும்பான்மைனா இந்து பெரும்பான்மை இல்லை, ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த பெரும்பான்மை, அது என்ன மதமாக இருந்தாலும் நாம் இணைந்து குரல் கொடுக்கணும். எஸ், ஒரு பண்பாட்டு உரிமை தொடர்பான டிஸ்கஷன் இது வந்து ஒரு இராணுவ அதிகாரியின் எல்லைக்குள் மட்டும் சுருக்கி புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு தான் அந்த விவாதத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். மக்களும் அப்படியே புரிஞ்சுப்பாங்க, இந்த விவாதத்தை இன்னும் விரிவாக்குவாங்க அப்படின்னு நம்புவோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.